திண்டுக்கல் மாநகராட்சியில் வரி வசூல் பணத்தில் 5 கோடி ரூபாய் மோசடி செய்த சம்பவத்தில் திருப்பம். மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டவரே இருவர் மீது புகார் அளித்ததால் பரபரப்பு. மோசடி பணத்தில் சொத்துக்களை வாங்கி குவித்த இருவர் சிக்கியது எப்படி? திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் நாள்தோறும் வீட்டு வரி, குழாய் வரி, பாதாள சாக்கடை வரி, குப்பை வரி, தொழில் வரி என பொதுமக்களிடம் வரி வசூலிக்கப்படுகிறது. இப்படி வசூலிக்கப்பட்ட வரி பணத்தில் 4,69,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக கடந்த ஆண்டு குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து மாநகராட்சி ஆணையர் தரப்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் வரி வசூல் மையத்தில் இளநிலை உதவியாளராக இருந்த சரவணன் என்பவர் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த மோசடியை கண்டறிந்து தடுக்க தவறியதாக கண்காணிப்பாளர் சாந்தி, இளநிலை உதவியாளர் சதீஷ், நிர்வாக அலுவலர் வில்லியம் சகாயராஜ் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் சரவணனுக்கு உதவிய அவருடைய நண்பரான ரமேஷ் ராஜா என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வரும் நிலையில் கைது செய்யப்பட்ட சரவணன் ஜாமீனில் வெளியே வந்தார். தற்போது அவர் கொடுத்த ஒரு புகார்தான் இந்த மோசடி வழக்கில் மீண்டும் புயலை கிளப்பியுள்ளது. சரவணன் கைது செய்யப்படும் முன் தான் மோசடி செய்து சம்பாதித்த பணத்தை வட்டி தொழிலுக்கு பயன்படுத்த திட்டமிட்டுள்ளார். இதற்காக வட்டி தொழில் செய்து வரும் இளஞ்செழியன் மற்றும் முரளி ஆகியோரிடம் தலா 30 லட்சம் ரூபாய் என மொத்தம் 60 லட்சத்தை கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சரவணன் அதன் பின் சிறை சென்ற நிலையில் அந்த பணம் குறித்து அவருக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் அவர் ஜாமீனில் வெளியே வந்த பின் தான் கொடுத்த பணத்தை இளஞ்செழியன் மற்றும் முரளியிடம் கேட்டுள்ளார். ஆனால் அவர்கள் பணத்தை தர மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. மோசடி செய்து பெறப்பட்ட பணம் தனக்கு கிடைக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் கோபமடைந்த சரவணன் தான் கையாடல் செய்த பணத்தை இளஞ்செழியன் மற்றும் முரளியிடம் கொடுத்துள்ளதாக மாவட்ட குற்றப்பிரிவிற்கு சென்று தகவல் கொடுத்துள்ளார். இதனையடுத்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் இளஞ்செழியன் மற்றும் முரளியை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சரவணனிடம் வாங்கிய பணத்தை வைத்து சிறுமலை மற்றும் முள்ளிப்பாடி பகுதிகளில் சொத்துக்களை வாங்கியதாக இருவரும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதையடுத்து இருவரின் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்தி அதனை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கையை போலீசார் தொடங்கியுள்ளனர். மாநகராட்சியில் வரி வசூல் பணத்தில் கோடிக்கணக்கில் மோசடி செய்த வழக்கில் கையாடல் பணத்தில் சொத்துக்களை வாங்கி குவித்த இருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் திண்டுக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.